بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய அமல்களை தூய எண்ணத்தோடு இறைவனுக்காக செய்து நபிகளாருடைய வழிமுறையை பின்பற்றி அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு அல்லாஹ்விடத்திலே நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. கணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய பாடத்தின் தலைப்பாக உள தூய்மை. நாம் எமது நிய்யத்தை அல்லாஹுக்காக என்று தனிமைப்படுத்துவது, ஓர்மைப்படுத்துவது, ஏன் அல்லாஹுவை வணங்குவதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி, அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி நாம் அல்லாஹுவை வணங்குவதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹுக்காக எமது நிய்யத்தை நாம் தனிமைப்படுத்துவது, ஓர்மைப்படுத்துவது அவசியமாகும். மேலும் அல்லாஹ்விடத்திலே சவாபை நன்மை பெறுவதை நாடி நாம் அதை செய்ய வேண்டும். கணியத்துக்குரிய சகோதரர்களே, உள தூய்மை அமல்கள் அனைத்துக்கும் நிபந்தனையாக்கப்பட்டிருக்கிறது. இஹ்லாஸ், உள தூய்மை என்பது கலிமத்துன் அதீமத்துன், அது மகத்தான ஒரு வார்த்தையாக இருக்கும், பெரியதொரு கருத்தை கொண்டதாக இருக்கும். எந்த ஒரு அமலும் அது அன்றி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பல் இஷ்தரத்து ஃபீ குல்லி அமலின், ஒவ்வொரு செயலிலும் அது நிபந்தனையாக்கப்படுகிறது. அந்த ஒவ்வொரு செயலும் இஹ்லாஸோடு இருப்பது அவசியம். அத்தோடு இத்திபா, நபிகளாரை பின்பற்றுதல் அமைந்திருக்க வேண்டும். நபிகளாருடைய முன்மாதிரியான உதாரணங்கள் இருக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அல் குர்ஆனிலே அல்லதீன ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா வ ஹுவல் அஸீஸுல் கஃபூர். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அல் முல்க் என்ற அத்தியாயத்தின் 2வது வசனத்திலே அல்லாஹ் மரணத்தையும் வாழ்வையும் படைத்திருக்கின்றான். எதற்காக? லியப்லுவக்கும், உங்களை பரீட்சித்து பார்ப்பதற்காக, உங்களை சோதித்து பார்ப்பதற்காக. ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களிலே யார் அழகிய செயலுக்குரியவர், உள தூய்மையோடு செயல்படக்கூடியவர், யார் இஹ்லாஸோடு மிக சரியாக செய்கிறார் என்பதை பரீட்சித்து பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருக்கின்றான். அவன் அல் அசீஸ், மிகைத்தவன், அல் கஃபூர், மன்னிப்பவன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அஹ்ஸன அமலா என்கிறது யார் உள தூய்மையோடு செய்கிறார்கள், யார் மிக சரியாக செய்கிறார்கள் என்பதை அல்லாஹு தஆலா பரீட்சித்து பார்ப்பதற்காகவே அல்லாஹ் அவ்வாறு மௌத்தையும் ஹயாத்தையும் படைத்திருக்கின்றான். இதாக்கான ஒரு செயல் தூய்மையாக இருக்கிறது, அல்லாஹ்வுக்காக என்று செய்கிறோம். ஆனால் அது நபி வழியின் முன் உதாரணம் இல்லாத, நபிகளாரை பின்பற்றாத வகையில் நாம் செய்தோமேயானால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் சரியாக செய்கிறோம், நபிகளாருடைய முன்மாதிரியான செயல், ஆனால் உள தூய்மை இல்லை என்றிருந்தால், இஹ்லாஸ் இல்லை என்றிருந்தால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எதுவரைக்கும் என்றால் அந்த அமல் தூய எண்ணத்தோடு நபிகளாரை பின்பற்றி செய்யப்படுகின்ற அமலாக ஆகும் வரை. கணியத்துக்குரிய சகோதரர்களே, வல் ஹாலிசு இதா கான அஸ்ஸ வஜல், உள தூய்மை என்பது அல்லாஹுக்காக வேண்டியிருக்க வேண்டும், மிக சரியானதாக இருக்க வேண்டும் என்பது இதா கான சுன்னா, நபி வழியில் இருக்க வேண்டும். ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் உள தூய்மையோடு அல்லாஹ்விடத்திலே கூலி எதிர்பார்த்து நாம் செய்ய வேண்டும். அஜல்லு அமால் குலூப், உள செயல்பாடுகளில் மிக கண்ணியமானது அல்லாஹுக்காக செய்ய வேண்டிய செயல்பாடுதான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, உலக ஆதாய அமால் குலூப், அக்பஹு அமால் குலூப், உள செயல்பாடுகளில் மிக இழிவானது துன்யாவுக்காக, அற்ப சொற்ப லாபங்களுக்காக செய்யப்படக்கூடிய செயல்தான் மிக இழிவானது, அருவருக்கத்தக்கது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அல் குர்ஆனிலே மன் கான யுரீது ஹர்ஸல் ஆখিরাতি நஸித் லஹு ஃபீ ஹர்ஸிஹி வ மன் கான யுரீது ஹர்ஸத் துன்யா நுதிஹி வ ஸீனத்தஹா
نوفي إليهم أعمالهم فيها وهم فيها لا يبخسون مرة أخرى من كان يريد حرث الآخرة نزيد له في حرثه ومن كان يريد حرث الدنيا نؤته منها وما له في الآخرة من نصيب. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா கூறுகின்ற பொழுது, அல் குர்ஆன் எங்களோடு உரையாடுகின்ற பொழுது, யார் மறுமையின் பயிர்த்தலத்தை, மறுமையின் ஹர்ஸ் சொல்லக்கூடிய அந்த விளைநிலத்தை யார் நாடுகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் அவருடைய விளைநிலத்திலே நாங்கள் அதிகரிப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒமன் கான் யுரீது ஹர்ஸத் துன்யா, யார் உலகத்தின் ஹர்ஸ் விளைநிலத்தை நாடுகிறார்களோ நூத்திஹி மின்ஹா, அதிலிருந்து நாம் அவர்களுக்கு கொடுப்போம், அவர்களுக்கு மறுமையிலே எந்த விதமான பங்கும் இல்லை என்று அல்லாஹ் கூறுகின்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் மிக கவனமாக அவதானிக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய செயல் அல்லாஹுக்காக என்றிருக்க வேண்டும். துன்யாவுக்காக, புகழுக்காக, பெருமைக்காக, பதவிக்காக, பட்டத்துக்காக செய்தால் நிச்சயமாக அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவர் மறுமையிலே நஷ்டவாளி என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, யார் மறுமையை நோக்கமாக, மறுமைக்காக யார் முயற்சிக்கிறாரோ அவர் ஈமான் கொண்டுள்ள நிலையில் அவருடைய முயற்சி வீணாகாது, மஷ்கூரன் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கருதப்படும். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எந்த ஒரு அமலை செய்தாலும் உல தூய்மையோடு செய்ய வேண்டும். அப்பொழுது அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும், அந்த அமல் அல்லாஹ் இடத்தில் அங்கீகரிக்கப்படும். இன்னமல் அமால் மின் நிய்யாத், அமல்கள் செயல்கள் எல்லாம் நியத்தை பொறுத்தது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். நியத்தை பொறுத்துதான் சிறிய அமலாக இருந்தாலும் அதற்குரிய கூலி வழங்கப்படும், கூலி இரட்டிப்பாக்கப்படும். உல தூய்மை அவசியம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நாம் ஒரு மனைவிக்கு செலுத்துகின்ற ஒரு கவலைப்பிடி உணவு கூட அல்லாஹுக்காக வேண்டி நாம் செய்கிறோம், கொடுக்கின்றோம் என்று நியத்தோடு செய்தால் அல்லாஹ் அதற்கு நன்மையை வழங்குவதாக நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறிய ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் அல்லாஹுக்காக வேண்டி செய்ய வேண்டும். நபிகளாருடைய உதாரணம் முன்மாதிரி இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படும். வல்லாஹு ஆலம் பிஸ்ஸவாப்.